ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கோயம்புத்தூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஹோசூர் வரைக்கும் நாம் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பஸ் வந்து ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி வழியாக ஹோசூர் போகும். வாங்க ஜெர்னிக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இது ஓவர் நைட் ட்ராவலு. வாங்க கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் கோயம்புத்தூர் காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. டிஎன்எஸ்டிசி பஸ் ஸ்டாண்ட் இது. இங்கேயே வந்து கோயம்புத்தூர் டவுன் பஸ் ஸ்டாண்டு வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டும் பக்கத்தில் இருக்கும். இது பாருங்கள், நம்ம போகிற பஸ்ஸு ஹோசூர், கோவை, சேலம், ஹோசூர் ஆல் பைபாஸ் 121 457C பஸ்ஸு. இங்கிருந்து வந்து 10:30க்கு எடுப்பாங்க. வாங்க பஸ்க்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள், நைட் டைம் கூட. இதுதான் ஹோசூருக்கு போகிற லாஸ்ட் பஸ்ஸு கோயம்புத்தூர்லேருந்து. சேலம் டிப்போக்கு சேர்ந்த பஸ்ஸுங்க. ஸோ கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். ஹோட்டல்ஸ், ஏடிஎம்ஸ், நிறையா ஸ்நாக் ஷாப்ஸ்னு செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ் இது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் டிஎன்எஸ்டிசி 3+2 சீட்டர் பஸ்ஸுங்க. ஏர்லி மார்னிங் நம்ம ஹோசூர் ரீச் ஆகும். டிரைவர் கேபின், வாட்டர் கேன் வச்சுருக்காங்க பாருங்கள், வெயில் காலங்கிறதுனால. வாங்க சீட்டில் செட்டில் ஆகும். இப்போ நாம கோயம்புத்தூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. சிட்டிக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 200-300 மீட்டர்ஸ்ல நம்ம எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ காந்திபுரம் பாத்தீங்கன்னா ஒரு ஹப் மாதிரி கோயம்புத்தூருக்குள்ள எல்லா ஏரியாஸையும் கனெக்ட் பண்ற இம்பார்ட்டன்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து காந்திபுரத்துல தான் இருக்கு. காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்க்காக. அங்கிருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்ல டவுன் பஸ் ஸ்டாண்டு. சிட்டிக்குள்ள எல்லா பக்கம் கனெக்டிவிட்டி இருக்கும். அதுக்கு பக்கத்துலயே இப்ப நாம பாக்குறது, கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட் ஜேர்னிக்கு டிராவல் பண்ற நிறைய பஸ்ஸஸ் வந்து கிளம்பும்.
தமிழ்நாடு பஸ்ஸஸ் மட்டும் இல்லை, எஸ்சிடிசி பஸ்ஸஸ் மட்டும் இல்லை, கேரளாவில் லாங் டிஸ்டன்ஸ் போகிற பஸ்ஸஸ் ஆகட்டும், கர்நாடகா பஸ்ஸஸ் ஆகட்டும், 2 கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ்மே வந்து இந்த எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பும். அண்ட் இந்த மாதிரி டிராவல்ஸ் பஸ்ஸஸ், ஆம்னி பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நிறைய இங்கிருந்து கிளம்பும். ஸோ காந்திபுரம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஹப் மாதிரி. நீங்க தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ்க்கு எங்க போறதுனாலுமே வந்து உங்களுக்கு இங்கிருந்து நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும். ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்து காந்திபுரத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போகணும். பட் மோஸ்ட் பஸ்ஸஸ் பார்த்தா காந்திபுரம் வழியா தாங்க போகும். நாம் இப்போ கோயம்புத்தூர் சிட்டியில இருந்து சபர்பன் ஏரியால டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பஸ் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி வழியா ஹோசூர் ரீச் ஆகும். ஸோ இப்போ வந்து கோயம்புத்தூர் அவுட்டர்ல இருக்கிற நிறைய கெஃபேஸ் எல்லாம் இருக்கிற ஏரியால டிராவல் ஆயிட்டு இருக்கோம். இது வந்து நேஷனல் ஹைவே அப்படிங்கிறதுனால நிறைய ஹோட்டல்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ், பார்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் அகாமடேஷன்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சிட்டியில் அவுட்டர்ல இருக்கிற பெட்ரோல் பங்க்ஸ்ல நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ், ஆம்னி பஸ்ஸஸ், இதெல்லாமே வந்து ஓவர் நைட் ஜேர்னிக்கு ஃபியூயல் ஃபில் பண்ணிட்டு டிராவல் ஆயிட்டு இருப்பாங்க. நமக்கு முன்னாடி வந்து ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க, கேஎஸ்ஆர்டிசி அம்பாரின்னு நினைக்கிறேன், இது அம்பாரி இல்லைங்க, ஐராவத் பஸ். ஸோ கேஎஸ்ஆர்டிசியோட பிரீமியம் பஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து காந்திபுரம்ல இருந்து ஓவர் நைட் ஜேர்னியா பெங்களூர், மைசூர் இந்த மாதிரி ஆன பிளேசஸ்க்கு போற பஸ்ஸஸ். ஸோ நாம் இப்போ கோயம்புத்தூர் அவுட்டர்ல டுவர்ட்ஸ் திருப்பூர் நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கோம். வாங்க ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோல்கேட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. டோல்கேட் கிராஸ் பண்றப்ப பார்த்தா சைட்ல நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை, பெங்களூர் போற பஸ்ஸஸா தான் இருக்கும் மோஸ்ட்லி. இந்த ஹப்பே ஃபுல்லா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப் அப்படிங்கிறதுனால இங்கிருந்து நிறைய பேர் வந்து பெங்களூர், ஹோசூர், சென்னை மாதிரியான சிட்டிஸ்க்கு வந்து டிராவல் பண்ணுவாங்க. அதனால வந்து எப்பவுமே வந்து நிறைய பஸ்ஸஸ்க்கு டிமாண்ட் இருக்கிற ரூட் தான். ஸோ இப்போ குப்பனூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற டோல்கேட் தான் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். டோல்கேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஹப் மாதிரி ஆயிடுச்சுங்க. எப்படின்னா லைக் ஃபாஸ்டேக் வாங்குற பிளேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸு, ரிக்ரியேஷனு, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோல்கேட் சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆயிருச்சு. நல்ல விஷயம் தான். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம பேக் பேக்கர்ஸ் எல்லாம் டிராவல் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரியான டோல்கேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ் தான் வந்து நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கான இடமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆன் த ரோட்ல இருக்கிறதுனால வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு இங்க ஃப்ரீயாவே கிடைக்கும். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போறதுக்கு. ஸோ இப்போ நம்ம டோல்கேட் தாண்டி போயிட்டு இருக்கோம். எவ்வளவு ட்ரக்ஸ் பாருங்க நின்றுட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து தாபாஸ், ஹோட்டல்ஸ்ல ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கு தான். ஸோ இப்போ நாம டோல்கேட் தாண்டினதுக்கு அப்புறம் குப்பனூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல டீ பிரேக்காக நிறுத்தியிருக்காங்க. ஓவர் நைட் ஜேர்னி இல்லையா, அதனால வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பிரேக்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, குப்பனூர் அப்படிங்கிற ஒரு ஏரியால இருக்கிற கெஃபேல தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் ஒரு 5-10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு, காஃபி டீ பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் கிளம்புவோம்னு நினைக்கிறேன். வாங்க கண்டினியூ பண்ணலாம்.
இப்போ நாம சேலம் சிட்டிக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. சேலம் சிட்டிக்குள்ள என்ட்ரானே இருக்கிற கமர்ஷியல் பில்டிங்ஸ் பாருங்க. சில்க் ஹவுசஸ், அதுக்கப்புறம் வந்து 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப கிராண்டா இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கிற பிரிட்ஜ் வந்து 2 அடுக்கு பாலம். இப்போ ரீசெண்டா ஓபன் பண்ணாங்க இல்லையா சேலம்ல 2 அடுக்கு பாலம். சிட்டிக்குள்ள ஒரு நல்ல கனெக்டிவிட்டி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்து நேரா போய் பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே வந்து எண்ட் ஆகும். ஸோ நம்ம பஸ் வந்து கீழே தான் போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஸ்ட்ரெச் மட்டும்தான் வந்து பிரிட்ஜில் போனாங்க. இன்னொரு ரூட்ல இருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே வந்து டைரக்டா வந்து சேலம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே போற மாதிரி வந்து சூப்பரா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க சேலம் சிட்டிக்குள்ள. ஏன்னா ரொம்ப வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சு. சேலம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ரொம்ப கன்ஜஸ்டடா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எல்லாம். இப்போ வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்குங்க டிராபிக். ஸோ நைட் நேரம், பகல் நேரம், எல்லா நேரமே பாத்தீங்கன்னா டிராபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஸோ இப்போ வந்து நாம சேலம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோம். சேலம் பஸ் ஸ்டாண்டும் அப்படிதான் வந்து எப்பவுமே வந்து பிஸியா இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டு. ஏன்னா திருச்சி மாதிரி சேலமும் வந்து ஒரு ஹப்னே சொல்லலாம். லைக் கொங்கு பெல்ட்ல இருந்து வர்ற பஸ்ஸஸ் ஆகட்டும், நாமக்கல் அந்த சைடு இருந்து வர பஸ்ஸஸ் ஆகட்டும், பெங்களூர் போறதுக்கும் வந்து சேலம் ஒரு ஹப்பு, சென்னை போறதுக்கும் சேலம் ஒரு ஹப்பு அப்படிங்கிறதுனால திருச்சிக்கு எப்படி வந்து சவுத் தமிழ்நாடு வந்து ஒரு ஹப் மாதிரி இருக்குமோ அதே மாதிரி வெஸ்ட் தமிழ்நாடு, அதாவது கோயம்புத்தூர் பெல்ட், அது ஃபுல்லா லைக் அந்த பெல்ட்டுல இருந்து சென்னை, பெங்களூர் போறவங்களுக்கு சேலம் ஒரு முக்கியமான ஒரு சென்டர் மாதிரி, ஒரு ஹப் மாதிரி அப்படிங்கிறதுனால எப்பவுமே பிஸியா இருக்கும். ஸோ இப்போ பாருங்க சேலம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சு. நாம அரௌண்ட் மிட் நைட் டிராவல் ஆயிட்டு இருக்கோம். அப்பவுமே வந்து எவ்வளவு பிஸியா இருக்கு பாருங்க. ஸோ நிறைய ஊருக்கு போற மக்கள் வந்து இங்க வந்து பஸ் சேஞ்ச் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஃபுல் நைட்டுமே வந்து 24/7 வந்து பஸ் ஃபெசிலிட்டி சேலம்ல அவைலபிளா இருக்கும். ஸோ இப்போ சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் நாம ஹோசூர் நோக்கிய பயணத்தை கிளம்ப போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம ஜேர்னியை.
இப்போ நாம சேலம் அடுத்து தர்மபுரி டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. தர்மபுரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் இருக்கோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்டாப்க்கு அப்புறம் நாம தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சு. ஸோ தர்மபுரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு அடுத்து ஹோசூர் தான். ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 2 o'clock போல நாம தர்மபுரி கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். காலையில ஏர்லி மார்னிங் பாருங்க, ஏர்லி மார்னிங் கூட சொல்ல முடியாது, நடுராத்திரி தான். ஸோ செம்ம காலியா இருக்குது சிட்டியே. ஸோ டிராவல் பண்றவங்க மட்டும்தான் இருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. மற்றபடி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்கு நம்ம தர்மபுரி டவுனு. ஸோ வாங்க நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம கிருஷ்ணகிரிக்கு அடுத்து ஹோசூர் தான். ஸோ ஏர்லி மார்னிங் வந்து நம்ம ஹோசூர் ரீச் ஆகிடுவோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்க வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஹோசூர் ரீச் ஆயாச்சுங்க நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில். ஸோ இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓவர் நைட் டிஎன்எஸ்டிசி பஸ் ட்ராவல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Hosur bus standing. See you.